ஓர் ஆண் இன்னொரு ஆணின் மறைவு பாகங்களை பார்க்கக்கூடாது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் மறைவு பாகங்களை பார்க்கக்கூடாது. சுனனல் திர்மிதி 2793. ஜர்ஹத் அலஸ்லமியின் தொடை வெளியே தெரியும் நிலையில் அல்லாஹ்வின் தூதர் அவரை கடந்து சென்றதாக அவரே அறிவிக்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், உன் தொடையை மறைத்துக்கொள். அது மறைக்க வேண்டிய பாகங்களில் ஒன்று. சுனன் அல்-திர்மிதி 2798. ஆபாசப் படங்கள் தம்பதியரின் பாலியல் வாழ்விற்கு துணை புரிவதில்லை. மாறாக அதை அழித்துவிடுகிறது. ஆபாசப் படம் பார்த்தல் ஒருவரை மிகுதியாக அடிமைப்படுத்தக்கூடிய நோயாகும். அது சுயதீங்கிற்கும் தற்புணர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பது நியதி. நிர்வாணப் படங்களை பார்ப்பதாலும் ரசிப்பதாலும் ஆணும் பெண்ணும் இயற்கை வழியில் ஒருவருக்கொருவர் கிளர்ச்சியடைந்து கொள்ளும் திறனை இழந்துவிடுகின்றனர். அவர்கள் தங்கள் துணையாள்களின் மூலம் உசுப்பேற சிரமப்படுகின்றனர். ஆனால் ஆபாசப் படம் மூலம் எளிதாக உசுப்பேறுகின்றனர். இதனால்தான் உலகில் உளவியல் ரீதியான மலட்டுத்தன்மைக்கு ஆபாசப் படம் மிக பொதுவான காரணமாக இருக்கிறது. ஆபாசப் படம் பார்க்கும் வழக்கமுள்ள முஸ்லிம் தம்பதிகள் அதன் காரணமாக நாளடைவில் தங்கள் பாலியல் வாழ்வில் பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை உணர வேண்டும். எனவே அவர்கள் செழிப்பான தாம்பத்தியம் நடத்த நாடினால் இந்த இழிவான வழிகெட்டுப் போன ஒழுக்கக் கேட்டை அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். எதிர்ப்பாளரின் உடையணிதலும் டிரான்ஸ்வெஸ்டிசமும். எதிர்ப்பாளரின் உடையணிதல் என்பது மாற்று பாலர் தொடர்பான ஆடையை அல்லது உள்ளாடையை அணிதலாகும். அல்லது சில வேளைகளில் அலங்காரம் செய்வதையும் அது குறிக்கும். இந்த மாற்று உடையணிதல் பாலியல் காரணங்களுக்காக இருப்பின் அது டிரான்ஸ்வெஸ்டிசம் எனப்படுகிறது. ஒரு டிரான்ஸ்வெஸ்டியர் மற்ற பாலரின் ஆடைகளை அணிந்து கொள்வதில் அல்லது பெருமையாக நடைபோடுவதில் பாலியல் இன்பம் பெறுகிறான். பெரும்பாலான சந்தாபங்களில் டிரான்ஸ்வெஸ்டிசத்தின் உள்நோக்கம் என்னவெனில் மாற்று பாலரின் ஆடை அணிகலன்கள் மீது ஒருவகையான மூடக் களியாட்ட கவர்ச்சி கொள்வதாகும். சில வேளைகளில் அது மாற்று பாலரின் செயல்பாத்திரம் மீதுள்ள கவர்ச்சியாகவும் இருக்கலாம். இதற்கு ஆடை ஓர் அடையாளச் சின்னமாக விளங்குகிறது. ஆகஸ்டு தன் மனைவியின் உடைகளையோ கீழ் உள்ளாடைகளையோ அணியும். கணவனும் தன் கணவனின் உடைகளையோ கீழ் உள்ளாடைகளையோ அணியும் மனைவியும் டிரான்ஸ்வெஸ்டியர் எனப்படுகின்றனர். இஸ்லாத்தில் மாற்று உடையணிதலுக்கோ டிரான்ஸ்வெஸ்டிசத்திற்கோ இடமில்லை. மாற்று பாலரின் பாத்திரத்தை வகிப்பது, அவர்களைப் போல் நடந்து கொள்வது, ஆடைகளை அணிவது ஆகியவை கடுமையாக வெறுக்கப்பட்டுள்ளன, சபிக்கப்பட்டுள்ளன. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார், பெண்களைப் போல் நடந்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களைப் போல் நடந்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ்வின் தூதர் சபித்தார்கள். சஹீஹ் அல்-புகாரி 5546. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார், பெண்மையுடைய ஆண்களையும் ஆண்மையுடைய பெண்களையும் அல்லாஹ்வின் தூதர் சபித்து அவர்களை உங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றிவிடுங்கள் எனக் கூறினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் இன்ன ஆளை வெளியேற்றினார்கள் மற்றும் உமர் இன்ன ஆள்களை வெளியேற்றினார்கள். சஹீஹ் அல்-புகாரி 5547. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்,